முழுமையாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷன், முழுமையாக சீரமைக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். ஏதோ நோக்கம் இல்லாமல், என்ன காரணம் தெரியாமல் இந்த நாளில் நம்ம வரல. முழுசுமாக தேவன் நம்மளை சீரமைக்கும்படியாய், தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கும்படியாய் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த நாள் வந்திருக்கிறோம். நம்ம சண்டே வந்தோம் அப்படின்னா நம்ம எதுக்கு வருவோம், சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் என்னென்னு சொல்லுவோம். எனக்கு சண்டே நீங்கள் காலையில் கிளம்பி வரப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் என்னென்னு சொல்லுவீங்க, சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க. எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் என்னென்னு சொல்லுவீங்க, ஆராதிக்க போகிறேன். அது நார்மல். சண்டே எப்பயும் போல் ரெகுலர் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக வருவோம். ஆனால் இந்த நாட்களில் சீரமைக்கும்படியாய் உடைந்து போன பகுதிகளை, ஒரு சிலரோட வாழ்க்கையில் முழுசாக உடைந்து போயிருக்கோம், ஒரு சிலரோட வாழ்க்கையில் அங்கங்கே உடைந்து போயிருக்கோம். ஒரு சிம்பிளாக புரியணுன்னா ஒரு பாத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் கொண்டாந்துருக்குறோம், அந்த பாத்திரம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு சிலரோட வாழ்க்கையில் முழுசாக உடஞ்சி போயிருக்கு, பீஸை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கிறோம், கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஒரு சிலரோட வாழ்க்கையில் அங்கங்கே ஓட்டையாக இருக்குது. அப்போ அது யார்கிட்ட கொடுக்குறோன்னா தேவன்கிட்ட இன்றைக்கி கொடுக்க போகிறோம். தேவன்கிட்ட கொடுத்து முழுசாக மறுபடியுமா என்ன பண்ணுங்க, உருவாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோம். தேவன் அதை உருவாக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், காத்திருக்க போகிறோம். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணி, ஏசப்பா நான் முழுசாக உங்ககிட்ட நான் கொடுக்க போகிறேன், நான் எவ்வளோ உடஞ்சிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும். என்னுடைய பாத்திரம், என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு உடஞ்சிருக்குது அப்படின்றது என்ன பண்ணும், எனக்கு தான் தெரியும். அதுபோல தான் உங்களுக்கு தான் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்றது தெரியும். இந்த நாளில் தேவன்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது, அப்பா நீங்கள் மறுபடியுமா அதை சீரமைங்க, மறுபடியுமா முழுசுமாய் முழுசுமாய் சீரமைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு நம்முடைய வாழ்க்கை முழுசுமாக சீரமைக்கிற வரையிலும் அது ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாலும் சரி இன்னைக்கு. ஆனால் சீரமையாமல் நான் என்ன பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி நான் போக போகிறதும் இல்லை, அடுத்த வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு ஒரு உத்தரவாதத்தோடு இந்த நாளில் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக கட்டாயமாக என்ன பண்ண போகிறாரு, மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க போதுமான தேவனாக இருக்கிறார். இதை தான் நம்ம நேற்றும் பார்த்தோம். மறுசீரமைப்பை குறித்து பிரவீனும் அண்ணனும் பேசினாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தேவனுடைய மகிமை எந்தெந்த இடத்துல வெளிப்பட்டது, அது எப்படி வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய மகிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அது பரிசுத்தம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், இது எல்லாம் முழுமையாக வெளிப்படுகிறது தான் தேவனுடைய மகிமை. அதுதான் நேற்று ஒரு சிம்பிளாக அண்ணன் அழகாக ரொம்ப அழகாக 3 காரியத்தில் சொன்னாங்க. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய வல்லமை. என்னன்னு சொன்னாங்க அண்ணா நேற்று? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய வல்லமை அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. தேவனுடைய மகிமை அப்படின்றது எபிரேய வார்த்தையில் பார்த்தோம்னா காபோத் என்பது சொல்லப்பட்டிருக்குது. அது எடை, மரியாதை என்பதை குறிக்கிறது. மகிமை அப்படின்றது எடை அல்லது மகிமை, மரியாதை அப்படின்றத குறிக்கப்பட்டிருக்குது. எடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம வெயிட் போடுறோம்ல, ஒரு பொருளை நம்ம வெயிட்டுக்கு நிறுத்துறோம் பார்த்தீங்களா, அந்த எடை கிடையாது, அவருடைய வல்லமை. இப்போ நம்ம வழக்க சொல்ல நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் நம்முடைய வழக்கத்தின்படி நம்ம சொல்லோம் அப்படின்னா, அவர் ஊர்லேயே வெயிட்டான ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊர்லேயே அவர் வெயிட்டான ஆள், அவர் இப்போ பொலிட்டிக்கல் இருக்காருன்னா கட்சியிலே அவர் தான் வெயிட்டான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவருக்கு என்னப்பா நீங்கள் வெயிட்டான கை அப்படின்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ வெயிட்டான கைன்னா என்ன அர்த்தம்? ஒரு கை மட்டும் நல்லா வெயிட்டாகவும் ஒரு கை மட்டும் சின்னதாகவும் இருக்குதுன்னு அர்த்தமா? இல்லை, அவர் ஊர்லேயே நல்லா வெயிட்டான ஆளுப்பா அப்படின்னா ஊர்லேயே இருக்கிறதுலே அவர் தான் ரொம்ப குண்டான ஆள் அப்படின்னு சொல்லி அர்த்தமா? இல்லை, அது வெயிட்டான ஆள் அப்படின்றது எல்லா விதத்துலையும் அதை குறிக்கிறது. ஒன்று பொருளாதாரத்தில் இருக்கலாம், வசதியில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், ஒன்று இல்லை அந்தஸ்தில், கட்சியில், ஏதாவது ஒரு இதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா விதத்துலேயும் சிறந்திருப்பாங்க. அதனால தான் அவங்களை என்ன சொல்கிறாங்க, அவர் ஊர்லேயே கொஞ்சம் வெயிட்டான ஆளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுபோல தான் தேவன் எல்லா காரியத்திலையும் அவர் வெயிட்டான ஆள். அவர்கிட்ட இல்லாதது இல்லை. அன்பில் அவருக்கு குறைவே கிடையாது. அன்பில் அவர் எப்படிப்பட்டவர்? நல்ல வெயிட்டான ஆள். இரக்கத்தில் அவர் எப்படிப்பட்டவர்? நல்ல
வெயிட்டான ஆள். கிருபையில் அவர் எப்படிப்பட்டவர்? நல்லா வெயிட்டான ஆள். அவர் நம்ம எல்லா காரியங்களையும் அவர் எப்படிப்பட்டவர்? வெயிட்டான ஆள். ஆனால் அப்படிப்பட்டவர் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவரை தேடி தான் இந்த நாளையில் வந்திருக்கிறோம். அப்போ ஏன் உடைந்தது, ஏன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வெயிட்டான ஆளோட நம்ம உறவு இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம ஊருக்குள்ளாரே நல்ல செல்வந்தனான ஆள், அவர் நல்ல மனுஷன், நல்ல பழக்கங்கள் உடையவர், நல்ல பண்புடையவர் அப்படின்ற ஆளோட நம்ம உறவு இருக்கிறப்ப நாமளும் எப்படி இருப்போம்? நல்லா பண்போடு இருப்போம், அன்போடு இருப்போம், நல்ல குணங்களோடு இருப்போம். சேர்க்கை யாரோட இருக்குது? நல்ல மனுஷனோட சேர்க்கை இருந்துச்சுன்னா நாமளும் எப்படி இருப்போம்? நல்லவங்களாக இருப்போம். நல்ல மனுஷன், நாம் மோசமானவங்களாக இருந்தால் நல்ல மனுஷன் நம்மளை சேர்த்திக்குவாரா? சேர்க்கவே மாட்டார். பேசுங்க. நல்ல மனுஷன், அவர் நல்ல மனுஷன். ஆனால் நாம் மோசமானவர் இருந்தால் அவர் நம்மளோட அவர்கிட்ட சேர்ப்பாங்களா? நம்மளை ஊருக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க. என் பேரையும் சேர்த்திக்கு எடுத்துடுவேன், என் பக்கத்துலேயே நீ வராத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்களோட இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? நாம்ளும் நல்ல மனுஷங்களாக தான் இருப்போம், நாமளும் இரக்கம் உள்ளவர்களாக தான் இருப்போம், நாமளும் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாக தான் இருப்போம், நாமளும் அன்புள்ளவர்களாக தான் இருப்போம். இது எங்கே அதெல்லாம் குறைஞ்சி இப்போ எங்கே ஓட்டையாச்சு அப்படின்னா, அந்த வெயிட்டானவர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரோடு இருக்கிற அந்த உறவில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? குறைவுபட்டுட்டோம். அது எங்கே நம்மளுக்கு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா, அவரோடு இருக்கிற உறவில் நம்ம சரியாக இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? அவரை போலவே இருந்தோம். எல்லா காரியத்திலையும் நம்ம எப்படி இருந்தோம்? அவரை போலவே இருந்தோம். ஆனால் நம்மளுடைய சேர்க்கை எங்கே இருக்குது? நல்ல மனுஷனோடு இருக்கிறதுனால நாமளும் எப்படி இருந்தோம்? நல்லவங்களாக தான் இருந்தோம். நம்மளுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பழக்க வழக்கங்கள், நம்மளுக்கு இறக்க குணம், ஒருத்தங்களை மன்னிக்கிறது, எல்லா விஷயத்துலையும் நம்ம கரெக்டாக இருந்தோம். ஆனால் எங்கே குறைவாச்சு அப்படின்னா, எப்போ அவரோடு பேசுறதில்ல, எப்போ அவரோடு இருக்கிற உறவில் நம்ம குறைவுபட்டோமோ அப்பயே நம்மளுக்கு என்ன பண்ணிருச்சு? நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நற்காரியங்களும் குறைவுபட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் சொன்னேன், மகிமை அப்படின்னா அவருடைய பரிசுத்தம், வல்லமை, அன்பு, கிருபை, இரக்கம், இதெல்லாம் நம்ம சொன்னோம். சரியா? இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஓட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல. பாத்திரத்தில் 5 ஓட்டம் தான் என்ன பண்ணோம்? பாத்திரம் ஃபுல்லாக ஓட்டையாகவே இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ பரிசுத்தம் மட்டும் எனக்கு இல்லை அப்படின்னா அந்த பாத்திரத்தில் என்ன ஓட்டை? எத்தனை ஓட்டை? ஒரு ஓட்டை. சரியா? அப்போ என்கிட்ட இருக்கிறது தேவனுடைய பிரசன்னமும் இல்லை, தேவனுடைய வல்லமையும் இல்லை, என்கிட்ட பரிசுத்தமும் இல்லை, கிருபையும் இல்லை, இரக்கமும் இல்லை, மன்னிக்கிற சுபாவமும் இல்லை அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா? ஒரு ஓட்டம் இருந்தால் அது எப்படியாவது சரி ஓகே, இந்த பாத்திரத்தில் ஒரு ஓட்டம் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் நம்மளுடைய பாத்திரத்தில் எல்லா பக்கமும் எப்படி திரும்பி பார்த்தாலும் எப்படி இருக்குது? ஓட்டையாகவே இருக்குது. அதை சரி செய்யும்படியாக தான் நம்ம இந்த நாளில் என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். ஒரு ஓட்டையை மட்டும் அடைச்சிட்டு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு இல்லை, 2 ஓட்டையை மட்டும் அடைச்சிட்டு போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு இல்லை. முழுமையாக சரி செய்து தேவன் நம்மளை எப்படி நம்ம அவரோட இருக்கிற உறவில் நம்ம எப்படி இருக்கிறப்ப இருந்தோமோ அதே போல் மறுபடியுமாய் நம்மளை சரி செய்து நம்மளை கொடுக்கும்படியாக தான் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை எப்போல்லாம் வெளிப்பட்டுச்சோ, எங்கெல்லாம் வெளிப்பட்டுச்சோ அங்கே எல்லாமே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு. ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், யாத்திராகமம் 40வது அதிகாரம், யாத்திராகமம் 40:34-38. யாத்திராகமம் 40:34-38 வரைக்கும் 125வது பக்கம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. தேவனுடைய மகிமை எப்படி இருந்ததா? ஒரு மேகத்தை போல இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த ஆசாரிப்பு கூடத்தின் மேலே மேகம் தேவனுடைய மகிமை எப்படி மூடினது? ஒரு மேகத்தை போல
மூடினது. அதில் சொல்லியிருக்காங்க, அந்த மேகம் எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்களாம். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். அதுக்கு அடுத்து 38வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் இருந்தது. அவர்கள் பண்ண ஒரு பிரயாணம் 2 பிரயாணம் இல்லை, அவங்க பண்ண எல்லா பிரயாணங்களின் மேலும். இதை நான் வாசிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. தேவனுடைய கிருபை, இரக்கம், அவருடைய தயவு அப்படின்ற மகிமை மட்டும் என் மேலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த வருஷம் முழுவதும் நான் பண்ணலை பிரயாணம். எங்கெங்கெல்லாம் நான் போனேன், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனேன், எத்தனை பிரயாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் திரும்பி வந்திருப்போன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதுதான் தேவனுடைய மகிமை. அந்த மகிமை நம்மேல் இருந்ததுனால தான் இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அந்த வருடத்தின் கடைசியில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே வந்து நின்று இருக்கிறோம். அந்த மகிமை மட்டும், அந்த கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் அப்படின்ற மகிமை மட்டும் நம்ம மேலே இல்லைன்னு வைங்களேன், நம்மளை பாதுகாக்கலன்னு வைங்களேன், இந்த இந்த வருஷத்தின் கடைசினால நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் அதுதான், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதுதான். அந்த நாளில் வந்து நின்று இருப்போம் அப்படின்னா நின்று இருக்கவே முடியாது. நம்ம பிரயாணங்களில் பார்க்குறோம், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்து பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்து காத்து இந்த நாள் வரைக்கும், இந்த வருஷத்தின் கடைசியில் மாதத்தில் நம்மளை வந்து கொண்டாந்து நிறுத்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய சுத்த கிருபை. அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ நம்மளையும் தேவன் அப்படி தான் என்ன பண்ணுறாரு, பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இரவிலும் சரி பகலிலும் சரி தேவன் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் நம்மளை என்ன பண்ணுறாரு, பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அப்போ அப்போ இந்த நாளில் அதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும்ல. தேவன் இந்த நாளையில், இந்த வருஷத்தின் முடிவு பரியந்தம், இந்த மாதம் கடைசி வரைக்கும் தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டார்ல, அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோமா? நம்ம கிட்ட எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறோமா? எந்த ஹோல்ஸும் நம்முடைய பாத்திரத்தில் எந்த இதுவுமே இல்லாமல், எந்த பழுதும் இல்லாமல் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா? குடும்பத்தில் இருக்கிறோமா? சபையில் இருக்கிறோமா? அதற்கு நம்மளை பாதுகாத்து கொண்டார் இல்லை. எல்லா பிரயாணங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது போல நம்மளை தானே தேவன் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அப்படி மகிமை வெளிப்பட்டுச்சு இல்லை, அதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். அதை நம்ம என்ன பண்ணணும், சரி செய்து கொள்ளணும். தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தின் மீது எல்லாம் என்ன பண்ணுச்சா, நிரம்பி இருந்ததாம். அது எப்போ எழும்போதோ அப்போ தான் அவங்க என்ன பண்ணாங்க, பிரயாணம் பண்ணாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. அப்போ இந்த நாளிலையும் நம்ம அவருடைய மகிமை நம்ம மேலே பிரகாசிக்கிற வரைக்கும், நம்ம எதெல்லாம் சரி செய்யணுமோ, எந்தெந்த காரியத்திலாம் நம்ம உடைந்து போயிருக்கிறோமோ, அது எல்லா காரியத்திலும் சரி செய்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த நாளையில் காத்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வருஷத்துக்குள்ள நுழைகிறவளாக இருக்கணும். ஏனோ தானே நீ எப்பயும் போல இல்லை அப்படின்னா அந்த வார்த்தையை தேவன் இந்த வருஷத்தில் இந்த நாட்களில் பேசணுன்ற அவசியமே இல்லை. வேற ஏதோ ஒரு காரியத்தை பேசியிருக்கலாம், வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனால் பிரத்யட்சமாய் தேவன் இந்த நாளில் நம்மளோடு கூட இடைப்படுகிறார் அப்படின்னா அடுத்த வருஷத்தில் நம்மளை சுத்திகரித்து நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த வருஷத்தில் நுழையும் போது தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிறதான காரியம் பெரிதாக இருக்கும். சரிங்களா? அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த வருடம் முழுவதும் எல்லா பிரயாணங்களையும் நம்ம பார்த்து தானே தேவனுக்கு ஒரு நிமிஷம் நம்ம நன்றி சொல்லலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே ஆண்டவரே. அப்பா உம்முடைய மகிமை வெளிப்பட்டதே தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஆண்டவரே. அந்த இடத்துல வெளிப்பட்டதான அந்த மகிமை, அந்த பிரசன்னம், அந்த வல்லமை, அப்பா உம்முடைய சுபாவம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க மேல நீங்க கிருபையா இருந்தீங்களே, எங்க மீது தயவா இருந்தீங்களே, எங்க மீது இரக்கமா இருந்தீங்களே தகப்பனே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி நாளில் நாங்க ஜீவனோடு இருப்பது, உயிரோடு இருப்பது அப்பா உம்முடைய தீர்மானம் ஆண்டவரே, அது உம்முடைய வல்லமை ஆண்டவரே, அம்மா அது உம்முடைய பிரசன்னம் தகப்பனே, அப்பா அது உம்முடைய மகிமை ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு காரியம், தேவனுடைய மகிமை எங்கே வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீனாய் மலையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சு. அது எங்கன்னு பார்த்தோம்னா யாத்திராகமம் 19 அதிகாரத்தில் இருக்க, எடுக்க வேணாம். அந்த இடத்துல தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுதான், ஒரு மின்னலை போலவும் இடி முழக்கத்தை போலவும் மலை ஃபுல்லாக எப்படி மூடிச்சா புகையை போல அந்த இடம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது அந்த இடம் எப்படி இருந்துச்சான், தேவனுடைய மகிமை வரும்போது அதிர பண்ணினுச்சான். ஒரு எர்த்துக்காக்கு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு நிலநடுக்கம் வந்தால் எப்படி இருக்கும், அதுபோல் இருந்துச்சான். ஜனங்கள் எல்லாரும் பயந்து அவங்க மோசேகிட்ட சொல்கிறாங்க, தேவனை எங்களால் பார்க்க முடியல, இதை கேட்க முடியல, சத்தத்தை இடி முழக்கம் போல் இருக்கிற சத்தத்தை எங்களால் கேட்க முடியல, நீங்களே பேசி என்ன பண்ணுங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மோசே சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் இப்படி வெளிப்படுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு மோசே அப்போ சொல்கிறாரு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இப்போ தேவன் நம்மளோட பேசுகிறாருல்ல, நீங்கள் சுத்திகரிக்கணும், பரிசுத்தப்படுத்தணும், கீழ்ப்படியணும், சமாதானமாக இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ காரியத்தை இங்கே பேசுகிறாரு. நம்ம சபையில் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இதை ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், யார் மனசுலையும் கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. அப்போ அவங்க எதுக்குமே கீழ்ப்படியாமல் அப்படியே கடின ஹிருதயத்தோடு இருக்கிறாங்க. சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்க சேர் மட்டும் புஷ்ஷுன்னு மேலே வந்து எப்படி இருக்கும்? தேவன் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் மகிமை வெளிப்பட்டது போல் இந்த நாட்களில் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்கிறார், மோசே சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு தான் தேவன் இப்படி வெளிப்படுறாரு, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு மோசே சொன்னது போல், அப்போ தேவன் அந்த நாட்களில் தேவன் மகிமை வெளிப்பட்டது போல் இந்த நாட்களில் வெளிப்படுதுன்னு வைங்க. தேவன் உணர்த்துறப்ப பேசுகிறப்ப கீழ்ப்படியாமல் இருக்கிறோன்னு வைங்களேன், அவங்க சேர் மட்டும் புஷ்ஷுன்னு மேலே போகுது, இல்லை அவங்க இடம் மட்டும் அதிருது அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருப்போம். இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஏசப்பா மூலம் அவருடைய எல்லா காரியத்தையும் மகிமை ஏசப்பா கிட்ட வெளிப்படுத்தி, ஏசப்பா என்ன பண்ணார், நான் பார்க்காம இருந்தாங்க, கண்ணார பாருங்க, அப்போ சரீரத்தை பார்த்தாலும் உணரல, பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன், அப்பயாவது போய் அவங்களுக்கு இருதயத்துக்குள்ளே உணர்த்துங்கன்னு சொல்லி எல்லாமே தேவன் என்ன பண்ணார், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாரு. அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறதில்ல, அந்த உணர்வு வரதில்லை. ஆனால் அந்த ஆதி காலத்தில் எப்படி நடந்திருக்குது, இடி முழக்கம் போல் தேவனுடைய சத்தம் இருந்திருக்குது, இடமே எப்படி பண்ணியிருக்குது, அந்த மகிமை வரும்போது அதிர பண்ணியிருக்கிறது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்களில் தேவன் அப்படி ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன தெரியுமா பண்ணுவார், டைரெக்டாக பேரை சொல்லிடுவார். இனிமேல் என்ன பண்ணுவார், தேவன் டைரெக்டாக பேரை சொல்லிடுவார். நீங்கள் இதை சரி செய்யாமல் இருக்கிறீங்க, இதை மாற்றிக்கோங்க, இது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உடைந்து போனதே இருக்குது, இன்னும் ஓட்டையாக தான் இருக்குது, இன்னும் நீங்கள் சரி செய்யவே இல்லை, நீங்கள் இன்னும் ஒப்புரவோ ஆகவே இல்லை, நீங்கள் இன்னும் மாற்றிக்கவே இல்லைன்னு சொல்லி தேவன் இனிமேல் என்ன பண்ண போகிறாரு, பேரை சொல்லி சொல்ல போகிறார். சரி, அதுக்கு அடுத்தது தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதான ஒரு இடத்த பார்க்கலாம். சாலமோனுடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணப்போ சாலமோனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதை நம்ம பார்க்குறோம். 2 நாளாகமோ 5வது அதிகாரம் எடுங்க. 2 நாளாகமோ 5வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். 2 நாளாகமோ 5:13-14. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகளை தாளங்களை கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது.
அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை எப்படி நிரப்பிட்டுச்சான்? மேகத்தை போல. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சு. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவனிங்க. தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆனால் எதனால் நிரப்பினுச்சு அப்படின்னா, மேலே பாருங்கள், ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். தேவனுடைய மகிமை சபையில் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். சரியா? தேவனுடைய மகிமை நம்ம சபையில் வெளிப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் மகிமை கட்டடத்தில் மாத்திரம் வெளிப்படுறதில்ல. எதனால் தேவனுடைய மகிமை நம்ம சபையில் வெளிப்படணும்னு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி பண்ணாங்களா, ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். எப்படி? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி ஏக சத்தமாய் ஏக மனசாய் துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சு. அப்போ நம்ம சபையில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நம்ம எப்படி துதிக்கணும்? ஒரு மனதோட, ஏக சத்தமாய், ஏக சிந்தையாய், ஒரே இருதயத்தோடு நம்ம துதிக்கணும். நம்ம ஒரே இருதயத்தோடு தான் நம்ம வருகிறோமா? ஒரே சிந்தையோடு தான் நம்ம வருகிறோமா? அதை நம்ம இந்த நாளில் ஆராயும்படியாக தான் தேவன் நம்மளுக்கு ஒரு தருணத்தை கொடுத்துருக்கிறார். எந்த கருத்து வேறுபாடுமே இல்லை. எனக்கு யார் மேலும் எந்த கசப்புமே இல்லை, எந்த கோபமும் இல்லை, எந்த வைராக்கியமும் இல்லை, எனக்கு எந்த காரியமே இல்லை. எனக்கு ஊழியத்து மேலே எந்த கசப்பு, கோபம், வைராக்கியம் எதுவுமே இல்லை. சபை மேலே எனக்கு எதுவுமே இல்லை. விசுவாசிக்கு மேலே, ஊழியக்காரங்களுக்கு எதுவுமே இல்லை. கணவன் மனைவி மேலே எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே மனசோட, ஒரே சிந்தையோட, ஒரே இருதயத்தோடு தான் நம்ம சபைக்கு வருகிறோமா? அங்கே எப்படி தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சான்? மேகத்தை போல ஒருமண்டப்பட்ட பொழுது. அதனால தான் என்ன பண்ணுச்சு, தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட்டுச்சு. அப்போ நாம் இந்த நாளையில் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், அதில் ஒரு வேளை நம்ம குறையப்பட்டிருக்கலாம். அந்த ஒரு மனதில் நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கலாம்? ஒரு ஓட்டையாக இருக்கலாம். அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கலாம். அதை சரி செய்யும்படியாக தான் தேவன் இந்த நாளையில் நம்மளோட கூட என்ன பண்ணுறாரு? பேசி கொண்டு வருகிறார். அடுத்த வருஷத்தில் நுழையும் போது நம்ம இந்த காரியத்தில் எல்லாம் என்ன பண்ணணும்? சரி செய்யணும். அது யார் மேலே இருந்தாலும் சரி, அது எந்த கசப்பாக இருந்தாலும் சரி, எந்த கோபமாக இருந்தாலும் சரி, எந்த வைராக்கியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது அவங்களோட நேரடியாக பேசுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, நேரடியாக பேசி அவங்களோட கூட ஒப்புரவு ஆகுங்க. அது ஒப்புரவு ஆகும் பொழுது தேவனுடைய மகிமை என்ன பண்ணும்? நிச்சயமாக நம்ம சபையில் வெளிப்படும். எங்கே ஒரு மனம் இருக்குதோ அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படும். எங்கே ஒரு மனம் இருக்குதோ அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். எங்கே ஒரு மனம் இருக்குதோ அங்கே தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு எல்லாமே என்ன பண்ணும்? பெருகும். ரெண்டு மனமும் ஒரு மனம் ஆகும்னு சொல்லி கல்யாணத்தில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். திருமணம் பண்ணுறப்ப திருமணத்தில் சொல்லுவாங்க இருமணமும் ஒரு மனமும் சொல்லி. ஆனால் நான் சொல்கிறேன், நாம் ஏசப்பாவோட மனசும் நம்ம மனசும் ஒரே மனசாக மாறுனுச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை பலமாக இருக்கும். அப்போ தேவனுடைய வல்லமையை நம்ம சபையில் பார்க்கணும். தேவனுடைய மகிமையை வெளிப்படுறதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா தேவனுடைய இருதயமோ நம்முடைய சபையினுடைய இருதயமும் எப்படி இருக்கணும்? ஒரே தான் இருக்கணும். சபை அப்படின்றது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துங்க என் சபையில் அப்படின்றது சபையில் இல்லை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில். நான் தான் தேவனுடைய ஆலயம். நான் எனக்குள்ள தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சு அப்படின்னா தான், இங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய மேலும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா தான் அதுதான் என்னது? தேவனுடைய மகிமை. அதுதான் ஆலயத்தினுடைய மகிமை. இந்த கட்டடத்தில் மாத்திரம் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சு அப்படின்னா உள்ள வருவாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க, அவங்க போயிடுவாங்க. அது யாரு? அவிசுவாசிங்க வராங்க, பிசாசு பிடிச்சவங்க வராங்க, ரசிக்கப்படாத வருவாங்க அப்படின்னா அந்த சபையினுடைய அந்த கூடாரத்தில் தேவனுடைய மகிமை இருக்குது. ஆனால் அந்த மகிமை இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? விடுதலை ஆவாங்க. ஆனால் என் மேலே எப்போ தேவனுடைய மகிமை வெளிப்படும்? என் மேலே நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவனுடைய மகிமை எப்போ வெளிப்படும்? எப்படி வெளிப்படும்னா நாம் தேவனோடு கூட ஒருமனப்படும் பொழுது, ஒருவரோடு ஒருவர் கூட நம்ம ஒருமனப்படும் பொழுது தான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். இந்த நாட்களில் ஒரு வேளை யார் மேலேயாவது கசப்போ, கோபமோ, வைராக்கியமோ, வெறுப்போ இருந்துச்சு அப்படின்னா, யார் மேலேயாவது குறைவு இருந்துச்சு அப்படின்னா அதை நான்
தெளிவாக சொல்கிறேன், அது யார் மேலே இருந்தாலும், சபை மேலே இருந்தாலும் சரி, ஊழித்து மேலே இருந்தாலும் சரி, விசுவாசிக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லை விசுவாசிகளுக்குள்ள உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, அதில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாலும் சரி, அது எந்த கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சரி செய்து ஒப்புரவு ஆகி அதை சீல் பண்ணி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது அந்த பாத்திரத்தை இந்த இடத்துல நான் இந்த காரியத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஓட்டையாக இருக்கிறேன், அதை நீங்கள் சீல் பண்ணுங்கள், அதை சரி செய்யுங்க, முழுமையான பாத்திரமாக என்ன உருவாக்குங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு ஒப்புரவாயிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள நுழைங்க. உங்களுக்கு தேவன் செய்ய வேண்டியதான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும், இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணார மேகத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் பார்த்தது போல நீங்களும் நானும் பார்ப்போம். எப்படி? நம்ம கண்ணார, நம்மளுடைய கண்ணால நாம் பார்க்கணும். அப்படின்னா நம்ம சரி செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், சரி செஞ்சு தான் ஆகணும். அப்படி சரி செய்யாத வரைக்கும் நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கும், ஓட்டையாகவே தான் இருக்கும். அதில் எவ்வளோதான் மகிமை வந்தாலும், எவ்வளோதான் வல்லமை வந்தாலும், எவ்வளோதான் கிருபை வந்தாலும் என்ன பண்ணுது, வெளியில் போய்கிட்டே தான் இருக்கும். அதை சரி செய்ய முடியாதான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த நாட்களில் நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கண்ண மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கையை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாள் வந்தது, நீங்கள் மற்ற நாள் வரீங்க, இந்த நாள் வந்தது பிரத்யட்சமாய் உங்களை ஒப்பு கொடுத்து சரி செய்து கொள்ளும்படியாக தான் இந்த நாள் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வேலை இல்லாமையும் நம்மளுக்கு வேறு பொழுதுபோக்கு இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு இன்றைக்கி நம்ம வரலை, நாம் சரி செய்து கொள்ளும்படியாக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே சாலமோன் தேவாலயத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே ஒருமித்து வாசம் செய்து ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை ஆராதித்த பொழுது, உம்மை துதித்த பொழுது, உம்மை மகிமைப்படுத்தின பொழுது உம்முடைய மகிமை இறங்கினது போல எங்கள் சபையிலும் உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. அப்பா அந்த ஒரு மனதின் ஆவி எங்க சபையில நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒருவேளை அதுல நாங்க குறைவுபட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நாளில் நீங்க அதை சரி செய்யுங்க தகப்பனே. அப்பா எங்கள் ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு மனதின் ஆவி எங்க சபையில நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒரு மனதின் வல்லமை நீங்க கட்டளையிடுங்க தகப்பனே. உம்முடைய மகிமையை நாங்க காணக்கூடாதபடிக்கு எங்களிடத்தில் காணப்படுகிறதான எல்லா விதமான குறைவுகளையும் நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அப்பா எல்லா கசப்புகளையும் எங்கள் இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா மன்னிக்க முடியாத மனநிலையில் இருக்கிறதான எங்களை அப்பா நீங்க மன்னிச்சது போல நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க மன்னிச்சிருக்கீங்க ஆண்டவரே, ஆனா நாங்க மற்றவங்களை மன்னிக்கல ஆண்டவரே. நீங்க எங்களை மன்னிச்சது போல எங்களுக்கு மற்றவங்களை மன்னிக்க எங்களுக்கு மனசு வரல ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை சரி செய்யுங்க தகப்பனே. வாய்களை திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் நம்ம ஒப்புரவாகும்படியாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்ததான நாள், நம்மளை சரி செய்து கொள்ளும்படியாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்ததான நாள். சாலமோனுடைய தேவாலயத்தில் தேவன் வெளிப்பட்டது போல, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது போல நம்முடைய சபையிலும் வெளிப்படணும். அப்படின்னா இந்த நாளில் நம்மளுக்கு தேவையானது ஒரு மனம், எந்த கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா போய் அவங்களோட ஒப்புரவாக்குங்க. முதலாவது தேவனோட இன்னைக்கு ஒப்புரவாக்குங்க. அப்பா அவங்களோட எனக்கு அது வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் சரி, நாம் இன்னைக்கு வந்தது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக வரல, நம்மளை நம்ம சரி செய்து கொள்ளுன்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்போ வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. அப்பா இவங்க மேலே எனக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா என்னை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. இவங்க மேலே எனக்கு கோபம் இருந்துச்சு ஆண்டவரே, இவங்க மேலே எனக்கு வைராக்கியம் இருந்துச்சு ஆண்டவரே, தயவாய் என்னை மன்னிங்க. இதே குறைவோடைய இதே நிலைமையில நான் அடுத்த வருஷத்துல நான் கால் வைக்க கூடாது ஆண்டவரே. இதனால நான் உங்களுடைய மகிமை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. இதனால நீங்க எனக்கு வர வேண்டியதான செய்ய வேண்டியதான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு நானே இழந்துட்டேன் ஆண்டவரே. அப்போ அடுத்த வருஷத்துல இதை நான் இழக்க கூடாது ஆண்டவரே. இனி வருகிறதான நாட்களை நான் அதை இழக்க கூடாது தகப்பனே. அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா என்னை தயவாய் மன்னிங்க அப்பா, தயவாய் கிருபையாய் என்னை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அப்பா என் இருதயத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, கடினமான இருதயத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா கோபங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே, எல்லா கசப்புகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா கருத்து வேறுபாடுகளும் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு எங்கள் சிந்தையை விட்டு எங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய மகிமையை சுமக்கிறவர்களாய், உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க உதவி செய்வீராக தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் வழி நடத்தினார். அப்போ
அந்த இடத்துல அவங்க வழி நடத்தும் போது 40 வருஷம் வழி நடத்தினாரு. அதில் தேவனுடைய வல்லமையின் மகிமையை அவங்க பார்த்தாங்க. தேவனுடைய வல்லமையினுடைய மகிமை அவங்க கண்ணார கண்டாங்க. அது எப்படி மகிமை வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். செங்கடல் என்ன பண்ணுச்சு? ரெண்டாக பிளந்துச்சு. கசப்பான தண்ணீர் என்ன பண்ணுச்சு? மதுரமாக மாறினுச்சு. தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணார்? மன்னாவை கொடுத்தாரு. அவங்களுக்கு என்ன பண்ணார்? இறைச்சி கொடுத்தாரு. இது எல்லாமே தேவனுடைய வல்லமையில் நிறைந்ததான ஒரு மகிமை. ஏற்கனவே நம்ம இதை குறித்து நிறைய தடவை பேசியிருக்கிறோம். தேவனுடைய வல்லமையின் மகிமை வெளிப்படும் போது அது சாதாரண காரியமாக இருக்காது, அசாத்தியமான காரியமாக இருக்கும். அது நேச்சுரலாக இருக்காது, அது சூப்பர் நேச்சுரலாக இருக்கும். இப்போ ஒரு கடல் ரெண்டாக பிளந்து செவுறு மாதிரி இருக்குது அப்படின்னா அது அது எப்போ வேணாலும் நடந்திருக்கா? அதுக்கப்புறம் எப்பயாவது நடந்திருக்கா? எவ்வளவோ தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஆனால் கடல் அதுக்கப்புறம் எப்பயாவது ரெண்டு பக்கமும் சுவர் மாதிரி நின்றுருக்கா? யாராலையாவது நிற்க முடிய வச்சுருக்குதா? அப்படி நிற்க முடிஞ்சிருக்குதா? யாராவது அதை பண்ணியிருக்காங்களா? அது எப்படிப்பட்டதான அற்புதம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். மன்னாவை கொடுத்தது அதுக்கப்புறம் யாராவது இல்லை இந்த மாதிரி நான் சாப்பிட்ருக்கிறேன், இந்த மாதிரி மன்னா அங்கே இருந்த பைபிளில் சொல்லப்பட்டதான மன்னாவை போல் யாராவது நான் செஞ்சுருக்கிறேன், இல்லை இந்த மாதிரி கிடைச்சிருக்குதுன்னு யாராவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இத்தனை நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நம்ம இருந்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லை நம்மளுக்கு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் சாப்பிட்டதான மன்னாவை போல் எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு யாராவது கொடுத்துருக்குறாங்களா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அது எப்படிப்பட்ட அற்புதம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம மேல, நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படிப்பட்ட அற்புதமாக இருக்கும் தெரியுங்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமாக இருக்கும். ஒரு மனுஷனாலும் கிரகிக்க முடியாத அற்புதமாக அது இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதம் தான் தேவனுடைய மகிமையில் நடக்கிறதான காரியம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சு அப்படின்னா தடைப்பட்டதான காரியம் என்ன பண்ணும்? நடக்கும். அது எப்படி நடக்கும்? இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். முடியவே முடியாது, சுகமே ஆகாது அப்படின்ற இருக்கிற காரியம்லாம் எப்படி இருக்கும்? சுகமாகும். அது எப்போ நடக்கும்? தேவனுடைய மகிமை நம்மேல் வரும்போது, நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது, நம்முடைய சபையில் தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது. அப்போ அதுக்கு நாம் மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் எப்படி இருக்கணும்? நம்ம தேவனுடைய குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும், தேவனுடைய பிரசன்னம் நம்மக்கிட்ட இருக்கணும், தேவனுடைய மகிமை வல்லமை என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது எல்லாமே என்ன பண்ணாங்க? கண்ணார பார்த்தாங்க. சரியா? கண்ணார பார்த்து தெரிந்து கொண்டதான ஒன்று தேவன் எப்படி அவருடைய மகிமை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, ஒன்று வெளிப்படையாக வெளிப்படுத்தினார். மேகத்தை போல என்ன பண்ணார்? தேவன் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கவனிங்க. அடுத்தது நெருப்பை போல தேவன் அக்கினியா என்ன பண்ணுறாரு? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதிசயங்களை செய்து தேவன் என்ன பண்ணார்? மகிமையை வெளிப்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாடுன்னு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய சாயலாக ஒருத்தர் உருவாக்குனார். அதுதான் யார்? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக என்ன பண்ணார்? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 1:14. யோவான் 1:14. 124வது பக்கம் இருக்கு புதிய ஏற்பாடு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ பிதாவுடைய மகிமையை யார் மூலமாக வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தும்படியாக தான் தன்னுடைய குமாரனையே அனுப்பினார். அவருடைய சுபாபத்தினால் தேவனுடைய மகிமை என்ன பண்ணுது? வெளிப்பட்டது. இதை குறித்து நேற்று அண்ணன் பேசுனாங்க. தேவனுடைய சுபாபம் அப்படின்னு சொல்லி, தேவனுடைய மகிமைன்றதோட இன்னொரு இது என்னன்னா, தேவனுடைய சுபாபத்தின் மூலமாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினாருன்னு சொல்லி நேற்று பேசினாங்க. சரியா? அப்போ இந்த இதை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளாக இருக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கலாம். ஏசப்பா அவருடைய மகிமையை அற்புதத்தின் மூலமாக என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 2:11 பாருங்க. அதுலேயே அடுத்த பக்கத்தில் இருக்கும். யோவான் 2:11.
இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கானாவூரில் தேவன் என்ன செஞ்சார்? ஒரு அற்புதத்தை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அப்போ என்ன பண்ணுச்சோம்? அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அதை கண்டு அவரிடத்தில் சீஷர்கள் என்ன பண்ணாங்களாம்? விசுவாசித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய மகிமையை காண்கிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது நாம் அவர் என்ன பண்ணணும்? நம்பணும். இன்றைக்கி நம்ம ஆராதனையிலும் என்ன பண்ணோம்? அதை குறித்து தான் பார்த்தோம். அதை தான் நம்ம ஆராதனையிலையும் செஞ்சோம். ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். அது யோவான் 11:39-40. போதும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? தேவனுடைய மகிமை வெளிப்படணும் அப்படின்னா விசுவாசிக்கணும். அப்போ தேவனுடைய மகிமை வெளிப்படலை அப்படின்னா நம்மகிட்ட என்ன ஒரு ஓட்டை இருக்குது? சிம்பிளாக நம்மளுக்கு புரியும்னா விசுவாச ஓட்டை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், வேலையில் செயல்படலை, காணப்படலை அப்படின்னா நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னது? விசுவாச ஓட்டை. விசுவாசம் நம்மளுக்கு இல்லாததுனால என்ன பண்ணல? தேவனுடைய மகிமையை நம்மளால் காண முடியல. விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய மகிமையை பார்த்துருப்போம். இது எப்படிப்பட்டதான ஒரு மகிமை இந்த இடத்துல ஏசப்பா செஞ்சார் அப்படின்னா, செத்து போய் எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. அது எப்படி இருக்குது? நாரி போச்சு. சரியா? அப்படிப்பட்ட இடத்துல தேவன் என்ன பண்ணுறாரு? நீ விசுவாசிச்ச அப்படின்னா மகிமையை காண்பாய். லாசர் என்ன பண்ணார்? உயிரோட வந்தார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். நீங்கள் சொன்னால் இதை நான் சொல்கிறப்பயே இது என்ன பண்ணும்? திறக்கணும் எனக்கு தெரியும். ஆனால் இவங்க விசுவாசிக்கணுன்றதுனால என்ன பண்ண? இதை காரியத்தை நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்ன உடனே மரித்ததான லாசரு என்ன பண்ணார்? உயிரோட வந்தார். இது எப்போ நடந்தது? விசுவாசிக்கும் பொழுது. விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேனே, உனக்கு தெரியலையா அப்படின்னு ஏசப்பா கேட்டது போல தான் இந்த நாளிலும் தேவன் நம்மளை பார்த்து கேட்குறதான ஒரு காரியம், நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா என் மகிமையை காண்பீங்க அப்படின்னு ஒரு வேளை மறந்துருக்கலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா என்னுடைய மகிமையை வருகிறதான நாட்களில் பார்ப்பீங்க. அது மரித்த நிலையில் இருக்கிறதான காரியமாக இருந்தாலும் சரி, அது நடக்கவே நடக்காதுன்ற நிலைமையில் இருக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிச்சிங்க அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அது என்னுடைய நாம மகிமைக்காக உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆவியானவர் நம்மக்கிட்ட பேசுகிறார். அவிசுவாசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது கல் எப்படி இருந்துச்சு? அந்த கல்லறையில் கல் அடைக்கப்பட்டு இருந்துச்சு. இது நான் புரிஞ்சிட்ட விதத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு கல் என்ன பண்ணுச்சு? அந்த கல்லறையில் அடைக்கப்பட்டு இருந்துச்சு. அவங்க சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணல, இவங்க இவங்களே சொன்னாங்களா? யாராவது மாத்தாள், மரியாள், இவங்க யாராவது சொன்னாங்களா? கல் தெர, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி இதை சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. அப்போ அவங்களுடைய இருதயத்தில் எப்படி இருந்தது? அவங்க ஏன் எதனால் சொல்லலை? யோசித்து பார்த்தீங்களா? என்ன பண்ண? செத்து போயிட்டான், 4 நாள் ஆகி போச்சு, இனிமேல் வரப்போகிறானா? வரமாட்டாங்க. கல் தரன்னா அந்த கல் போய் அந்தாண்ட உழுவுமா? உழுவாது. லாசருவே வா அப்படின்னு சொன்னால் லாசர் வருவாரா? வரமாட்டார். ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு அவிசுவாசம். அதனால் அவங்களால அதை யோசிக்க கூட முடியல. அவ்வளோ பெரிய கல். அவிசுவாசம் அப்படின்றது அந்த கல்லை போல தான், பெரிய பூட்டாக இருக்கும். சரியா? ஆனால் விசுவாசன்றது ஒரே ஒரு சின்ன கீ மாதிரி தான். எவ்வளோ பெரிய பூட்டு வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய கல் வேணாலும் இருக்கலாம். அது என்னது? அவிசுவாசம்.
தேவனுடைய மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? விசுவாசங்கிற ஒரு கீ, ஒரு சாவி. அந்த ஒரு சாவி மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய அவிசுவாசமான பூட்டாக இருந்தாலும் நம்மளால உடைக்க முடியும், திறக்க முடியும். அந்த பூட்டை திறந்துட்டுன்னு வைங்களேன், இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு ஃபுல்லாக தேவன் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே நம்மளோட தேவன் பேசுனது போல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நமக்கு வர வேண்டியது நன்மைகளும் ஆசீர்வாதத்தையும் எல்லாமே தேவன் என்ன பண்ணிட்டாரு, செய்து ஒரு வீட்டில் பூட்டி ஒரு வீட்டில் இருக்குது. ஓகேவா? தேவன் சொல்கிறாரு, அந்த வீட்டில் போய் நீ எடுத்துக்கோ, நீ போய் சுதந்திரிச்சுக்கோன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணியிருக்குது, கதவு இப்போ சாத்தப்பட்டிருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியல, உள்ளே போக முடியல. ஒரு பூட்டு ஒன்று போடப்பட்டிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எதுனா பிசாசு வைத்திருக்கிறதான ஒரு தடை. தேவன் நம்மளை குறித்து நம்மளுக்கு நியமித்ததான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம காணாதபடிக்கு, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசினால் போடப்பட்டதான ஒரு பூட்டு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அது என் நாமத்தினால நீ சொன்னீங்கன்னா அது என்ன பண்ண, அந்த பூட்டு திறக்கும். அதுக்கு நீ விசுவாசித்த, அது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீ விசுவாசித்த அப்படின்னா அந்த பூட்டை என்ன பண்ணும், திறக்கப்படும் சொல்லி விசுவாசத்துக்குன்னு சொல்லி ஒரு கீயை கொடுத்துட்டாரு. ஓகேவா? கீ நம்மகிட்ட தான் இருக்குது, உள்ள ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த கீயை போட்டு அந்த பூட்டை திறக்கணும். அது திறக்கிறதுனால தான் என்ன பண்ணுறதில்ல, நம்மளுக்கு வர வேண்டியதான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியல. அதை நாம் இன்னும் பார்க்கவே முடியல. காரணம் தேவன் கிடையாது, நம்மகிட்ட இருக்கிற கீயை நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அந்த கீ ஒன்று தொலைச்சிட்டோம். ஒன்று கீயை நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த சாவியை, விசுவாசன்ற சாவி ஒன்று தொலைச்சிட்டோம். இல்லை அப்படின்னா அந்த கீ நம்மகிட்ட இருக்கிறத நான் நிறைய நேரத்தில் சாவி வச்சுட்டு தேடுவேன். பைக் சாவி வந்து பாக்கெட்லேயே வச்சுருப்பேன், ஆனால் நிறைய நேரத்தில் தேடுவேன். பைக்கிட்ட போய் பார்த்துட்டு உள்ள கடையில் எங்கெங்கேயே தேடுவேன். அதுபோல தான் விசுவாசன்ற கீயை நம்ம என்ன பண்ணிட்டோம், எங்கே வச்சுனே தெரியாமல் நம்ம மறந்துட்டோம். ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தோம், அவரோடு இருக்கிற உறவில் நம்ம சரியாக இருந்ததுனால அந்த கீ மறக்காமல் நம்ம பாக்கெட்லேயே வச்சுட்டு இருந்தோம் விசுவாசன்ற கீயை. எப்போ அவரோடு இருக்கிற உறவில் நம்ம விட்டோமோ, அப்போ எங்கே வச்சோன்ற கீ, எங்கே வச்சோன்ற அந்த விசுவாசத்தையே நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அதனால தான் இன்னைக்கு மறுபடியுமா நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கீயை தேட போகிறோம். ஏசப்பா நீங்கள் அந்த கீயை எனக்கு நான் எங்கே வச்சுட்டேன்னு தெரியல, ஒன்று நான் தொலைச்சிட்டேன், நான் அதை மறந்து போயிட்டேன், மறுபடியுமாய் அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கை எனக்கு கொடுங்க. நான் அந்த மகிமையை பார்க்காம நான் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். நான் போக போகிறதே இல்லை. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு குறித்ததான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அதற்கு ஒன்னே ஒன்று நம்ம செய்ய வேண்டியது விசுவாசிக்கணும். இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா நீங்கள் மார்த்தாள்கிட்ட சொன்னது போல தான் ஆண்டவரே இப்போ எங்ககிட்டயும் நீங்கள் சொல்கிறீங்க. அப்பா நாங்கள் உங்களை விசுவாசிக்காமல் இருந்துட்டோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் மேலே நம்பிக்கையை நாங்கள் இழந்துட்டோம் ஆண்டவரே. அதனால் எங்களுக்கு வர வேண்டியதான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் இழந்திருக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசன்ற அந்த கீ எங்களை நாங்கள் தொலைச்சிட்டோம் ஆண்டவரே. விசுவாசன்ற கீயை நாங்கள் மறந்துட்டோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளையில் ஆண்டவரே அதை மறுபடியும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசுவாசன்ற அந்த ஓட்டையில், எங்கள் பாத்திரத்தில் இருந்துதான் அந்த ஓட்டையை நீங்கள் சரி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் விசுவாசித்தோம் அப்படின்னா உடைய மகிமையை நாங்கள் பார்ப்போமே ஆண்டவரே. அப்பா எங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவரே எல்லா அற்புதங்களும் நடக்குமே தகப்பனே. அப்பா எங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவரே தடைகள் மாறுமே தகப்பனே. எங்களுடைய விசுவாசத்தில் பலவீனங்கள் மாறுமே ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவரே கட்டுகள் உடையுமே தகப்பனே. எங்களுடைய விசுவாசத்தில் ஆண்டவரே வியாதிகள் சுகமாகுமே தகப்பனே. இது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் மாறாததுக்கு காரணம் அப்பா எங்கள்கிட்ட இருக்கிறதான அவிசுவாசம் ஆண்டவரே. எங்களுக்கு நாங்களே பூட்டு போட்டுக்கிட்டோம் ஆண்டவரே. அவிசுவாசம் என்ற பூட்டை நாங்களே போட்டுக்கிட்டோம் ஆண்டவரே. இந்த நாளையில அப்பா விசுவாசன்ற சாவியை வைத்து அப்பா அந்த அவிசுவாசத்தின் பூட்டு திறக்கப்படுவதாக தகப்பனே. உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சபையில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் தகப்பனே. எங்களுடைய வியாதியில் உம்முடைய மகிமை
வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தொழில் நம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் நீங்க செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கீங்கன்றதை மாத்திரம் நாங்கள் நம்பினா போதும் ஆண்டவரே. அப்பா நீ செய்து முடிக்க போதுமானவராக இருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கை ஆண்டவரே, அப்பா இழந்து போய் இருக்கிறதான எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே, மறுபடியுமாய் நீங்க ஆண்டவரே உருவாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசுவாசம் என்ற ஆண்டவரே அந்த எங்களிடத்தில் பாத்திரத்தில் காணப்படுகிறதான அந்த ஓட்டை சரி செய்யப்படட்டும் ஆண்டவரே, முழுமையாய் சரி செய்யப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அடுத்ததாக இன்னொரு காரியம், தேவனுடைய மகிமை அவருடைய அன்பின் மூலமாக வெளிப்பட்டதுன்னு குறித்து நம்ம பார்க்குறோம். அவருடைய அன்பின் மகிமை அப்படின்னா சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது, அதை குறித்து நேற்று நம்ம பிரவீன் பேசினாங்க. சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது என்ன பண்ணார் அவர்? ஏதோ காரியங்களெல்லாம் அவங்க செஞ்சாங்க, அடித்தாங்க, வாரில் அடித்தாங்க, முள்கிரீடத்தை வச்சாங்க, காரி உமிழ்ந்தாங்க, எல்லாமே பண்ணினாங்க. ஆனால் அவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை. என்ன சொன்னார்? இவர்களை மன்னியும். அவர் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவருடைய அன்பு என்ன பண்ணுது? அந்த இடத்துல வெளிப்பட்டது, அவருடைய அன்பின் மகிமை. அப்போ அந்த அன்பின் மகிமை வெளிப்பட்டது போல அதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அவர் யாருக்காக அடிக்கப்பட்டார்? யாருக்காக அந்த ரத்தம் சிந்தினார்? யாருக்காக அந்த முள்முடியை சுமந்தார்? யாருக்காக அந்த ஆணிகள் அடிக்கப்பட்டது? அது யாருக்காக அப்படின்னா நமக்காக தான். அவ்வளவும் சகிச்சார், அவ்வளோ சகிச்சு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆனால் அதெல்லாம் யாருக்காக அப்படின்னா நமக்காக தான். ஆனால் அதுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அவருடைய மகிமை அந்த நாளில் வெளிப்பட்டது, ஆனால் அந்த மகிமைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அவருடைய கிருபை இல்லை அப்படின்னா, அவருடைய இரக்கம் இல்லை அப்படின்னா, அவருடைய அன்பு இல்லை அப்படின்னா நாம் இந்த நாளில் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், இருந்திருக்கவே மாட்டோம். அப்போ அவருடைய அன்புக்காக அவர் அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டு அந்த அளவுக்கு துன்புறுத்தியுமே அவர் அவ்வளோ சகித்து கொண்டது காரணம் என்ன தெரியுங்களா? நம்மேல் பாராட்டினதான அந்த அன்பு. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. இன்னைக்கு நம்ம ஈஸியாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, விசுவாசன்றது மறந்துட்டேன், தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அன்பு இல்லை. அவர் எல்லாத்தையும் நமக்காக தான் செஞ்சார். ஆனால் அவருடைய அன்பு நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னா இல்லை. அது இந்த நாளில் நம்ம என்ன பண்ணோம், சரி செய்யணும். ஏசப்பா நீங்கள் அவ்வளவும் சகிச்சு அவங்க மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவோ பண்ணினாங்க, ஆனால் அவங்க மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கல்ல, அதுபோல தான் நான் என்ன பண்ணணும், மற்றவங்க மேலே அன்பாக இருக்கணும். நீங்கள் என்ன நேசிக்கிறது போல் நான் என்ன பண்ணணும், மற்றவங்களையும் நேசிக்கணும். நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிறது போல் நான் மற்றவங்க மேலேயும் அன்பாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் தேவனுடைய மகிமை என்ன பண்ணோம், நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் வெளிப்படும். நாம் இன்னொரு அதுக்கு ஏசப்பா குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்தது அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததும் தேவனுடைய மகிமை. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு அனுப்புகிறாரு. பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தான் நம்மளுக்குள்ளார என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுறாரு, உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. இதை சரி செய்யணும், இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும், இங்கே போகக்கூடாது, இதை போகணும் அப்படின்றத எல்லா காரியத்தையும் தேவனுக்கு அவருடைய சுபாவத்துக்கு ஏற்றபடியாக நம்மளை என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2. இது நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். அப்போஸ்தலர் 2. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நான் முன்ன சொன்னது போல தான் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். நான் மறுபடியும் நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் இந்த நாளில் நம்மளோடு கூட உணர்த்துகிறதான ஒரு காரியம், ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இருக்கணும்.
தேவனுடைய மகிமை வெளிப்படாததற்கு ஒரு காரணம் நம்மிடத்தில் இருக்கிறதான பிரிவினை, கருத்து வேறுபாடு, கசப்பு, கோபம், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அது குடும்பத்துலேயும் சரி நம்ம சபையிலையும் சரி. இது எப்போ எந்த இடத்துல நம்ம இதெல்லாம் சரி செய்து நம்ம ஒருமனப்படுறோமோ அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும். அதை இந்த நாளில் சரி செய்யும்படியாக தான். ஒருவேளை அதில் நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம், அந்த ஒருமனன்றதை அந்த ஒருமனன்றதில் நம்முடைய பாத்திரம் என்ன பண்ணியிருக்குது, ஒரு ஓட்டையாக இருக்குது. அதை நம்ம இந்த நாளில் என்ன பண்ணுவோம், தேவன்கிட்ட கொடுத்து சரி செய்ய போகிறோம். ஏசப்பா நீங்கள் சரி செய்யுங்க ஆண்டவரே, அப்பா நான் ஒரு மனதை நான் இழந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் நிறையா நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், கருத்து வேறுபாடோடு இருந்திருக்கிறோம். அது எல்லா காரியங்களும் சரி, அது யார் மேலேயும் இருந்தாலும் சரி, நம்ம இந்த நாளில் என்ன பண்ணுவோம், சரி செய்யும்படியாய் நம்ம தேவ சமூகத்தில் செபிக்கிறவங்களாக இருக்கணும். யாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுக்கு இருதயத்தில் ஒரு மனதை தாங்க ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட ஆண்டவர் இடைபடுங்க ஏசப்பா. அப்பா ஒரு மனதின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சரி செய்ய வேண்டியதான காரியங்களை நீங்கள் எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் எதை விடணுமோ அதை எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. எதில் நாங்கள் குறைவுபட்டு இருக்கிறோமோ அதை எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்பட முடியாதபடிக்கு எங்களிடத்தில் காணப்படுகிறதான எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் சரி செய்யும்படியாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சரி பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு முழுமையான ஒரு ரெஸ்டோரேஷனை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒரு முழுமையான சீரமைப்பை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு முழுமையான சீரமைப்பு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய மகிமை எங்கள் மீது வெளிப்படணும் அப்படின்னா உங்களுடைய சுபாவத்தை ஆண்டவரே நாங்கள் சுமந்து செல்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு எங்களிடத்துல இருக்கணும் ஆண்டவரே. அப்பா நீங்க மற்றவங்களை மன்னிக்கிறத போல நாங்களும் மன்னிக்கணும் ஆண்டவரே. அப்பா நீங்க மற்றவங்களை நேசிக்கிறது போல நாங்களும் மற்றவங்களை நேசிக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சுபாவத்தை எங்கள் மீது ஆண்டவரே அப்பா நாங்கள் பிரதிபலிக்கும்படியாய் அப்பா எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு இந்த நாளில் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்பா. அப்பா எங்கள் சபையின் மீது ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மேகம் ஆண்டவரே மூடட்டும் அப்பா. அப்பா ஒரு மகிமையின் மேகம் ஆண்டவரே எங்கள் சபையின் மீது மூடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமையின் மேகம் அப்பா எங்கள் சபையை மூடட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேச
பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இறங்கி வாருமே. ஓ மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் குடும்ப எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் சபையின் எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் அது நிறைவேறும். தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியம், நீங்கள் விசுவாசிங்க. என்னை நீங்கள் நம்பும் பொழுது நான் உங்களை கொண்டு செய்கிறதான காரியம் பெருசாக இருக்கும். அது என்னுடைய நாமம் மகிமைக்காக, என்னுடைய உங்கள் மூலமாக, உங்கள் சந்ததி மூலமாக என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நான் திட்டம் பண்ணி இருக்கிறதான காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மரித்ததான காரியங்கள் அது உயிர் பெறும். மரித்த நிலைமையில இது முடியாது, இது டாக்டர் சொல்லிட்டாங்க, இது முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டதான காரியம் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதை வாய்க்க செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை நம்பினா மாத்திரம் போதும். உங்களுடைய வாழ்க்கை டாக்டர் சொல்லியிருக்கலாம், இல்லை இது பண்ணி தான் ஆகணும், இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ என்ன மாத்திரம் விசுவாசி.
நீ விசுவாசிச்சிங்க அப்படின்னா என்னுடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாக வெளிப்படுறத நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வெளிப்படுறத பார்ப்பீங்க. ஏசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் ஆண்டவரே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகிமை வெளிப்படும்படியான விசுவாசம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனே. நீங்கள் வழி நடத்துவீராக அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சரி செய்ய வேண்டியதான காரியங்களை எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் சரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருந்த நிலையிலேயே நாங்கள் அடுத்த வருஷத்தை நாங்கள் கடக்கக்கூடாது ஆண்டவரே. அடுத்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் நுழையக்கூடாது தகப்பனே. அப்பா, நாங்கள் சரி செய்யப்பட்டவர்களாய், சீரமைக்கப்பட்டவர்களாய், முழுமையான சீரமைப்போடு ஆண்டவரே நாங்கள் அடுத்த வருடத்துக்குள்ளே நுழைய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே